டெக்னோல இருந்து புதுசா லான்ச் ஆயிருக்க டெக்னோ ஸ்பார்க் பவர் மொபைலோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்மி பட்ஜெட்டில், அதாவது 8500 பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க வித் சூப்பர் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த மாதிரி பட்ஜெட் ஸ்பெசிஃபிகேஷனில் நிறைய ஃபோன்கள் லான்ச் ஆனது கிடையாது. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வர ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 90% வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அனலிட்டிக்ஸில் நான் போய் செக் பண்ணது எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது நம்ம சேனலோட க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். மொபைலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மொபைல் கம்பெனியோட எஸ்டிடியை கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாங்காங் பேஸ்டு கம்பெனி. இவங்க 2017 டிரான்சிஷன் ஹோல்டிங்ஸ்ன்ற இந்தியா கூட இருக்க ஒரு கம்பெனி, மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கூட டைப் வச்சு லான்ச் பண்ணாங்க. நிறைய மொபைல் லான்ச் பண்ணாங்க. ரீசெண்டாக டெக்னோ கேமன் மொபைல் இது எல்லாமே கூட லான்ச் பண்ணாங்க. ஸோ முக்கியமான இன்னொரு மொபைல் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் மொபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் ஹோல்டிங்ஸ் மேனுஃபேக்சர் கிட்ட தான் டைப் வச்சு அதுவுமே மேனுஃபேக்சர் ஆகி வருது. ஸோ இது இந்தியா பேஸ்டு கம்பெனி, மேனுஃபேக்சர் கம்பெனியோட டைப் வச்சு 2017 இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட ஒரு ஷார்ட் எஸ்டிடி. சரி வாங்க இப்போ இதனுடைய பில் குவாலிட்டி, இதில் என்னென்னலாம் அவர் ஸ்பெசிஃபிகேஷன், என்னென்ன ஹைலைட் இருக்குன்றது எல்லாமே செக் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபோனுடைய கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிற ஹைலைட்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். இதில் 4GB ரேமும் 64GB ரோமும் கொடுத்துருக்காங்க. மேலும் இது 256 GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலும் இது ஒரு ட்ரிபிள் செட்டப் கேமராவில் வருது. 13 மெகாபிக்சல், 8 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவும், செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சலும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பெரிய பிக்கஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியாக 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Helio P22 ப்ராசஸர். மேலும் இது 100 days ரீப்ளேஸ்மெண்ட் ப்ளஸ் 12+1 month வாரண்டி, மேனுஃபேக்சரிங் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் சேல்ஸுக்கு ஓப்பன் சேல்ஸாகவே அவைலபிளாக இருக்குது. மற்ற மொபைல் மாதிரி ஃப்ளாஷ் சேல்ஸ்லாம் இல்லாமல் ஓப்பன் சேல்ஸாகவே இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 8500 ரூபாய். இப்போ இந்த ஃபோனுடைய டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துடலாம் வாங்க. ஒரு 6000 mAh பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 29 hours ஆஃப் வீடியோ ப்ளேபேக் பண்ணலாம், 35 hours ஆஃப் காலிங் பண்ணலாம், 17 hours ஆஃப் நீங்கள் கேமிங் விளையாடலாம், 200 hours ஆஃப் மியூசிக் ப்ளேபேக் பண்ணலாம். இன்னும் சிங்கிள் சார்ஜ், இது நான் சொல்ல, கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா AMOLED ஸ்க்ரீன் வித் டாட் நாட்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்டில் AMOLED ஸ்க்ரீன் கொடுக்குறதுலாம் ரொம்பவே பெரிய விஷயம், சான்ஸே இல்லை. டெக்னோ வந்து இந்த மொபைல் மூலமா ரொம்ப பேர் வாங்க போகிறாங்கன்னே நினைக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 13 மெகாபிக்சல் AI செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் 80 டிகிரி வரைக்கும் ஒயிட் ஷாட்ஸும் எடுத்துக்கலாம். மேலும் இதில் டியூவல் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, போர்ட்ரேட் மோட் கொடுத்துருக்காங்க, AR ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, AR எமோஜி, AR பியூட்டி மோடும் கொடுத்துருக்காங்க. டியூவல் LED ஃப்ளாஷ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் லோ லைட்டில் நல்லாவே செல்ஃபி எடுக்கலாம். இப்போ இந்த ஃபோனுடைய ரியர் கேமரா பார்க்கலாம். இதில் ஒரு ட்ரிபிள் செட்டப் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சல் ப்ளஸ் 8 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. f1.8 அப்பர்ச்சரும் போகே மோடும் கொடுத்துருக்காங்க. 1200 வரைக்கும் நீங்கள் வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்கலாம். மேலும் இதில் மேக்ரோ ஷாட்டும் எடுக்கலாம். இதில் குவாட் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, 4 ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, சூப்பராக எடுக்கலாம். பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு 4GB ரேம் கொடுத்துருக்கிறதுனால மல்டி டாஸ்கிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 64GB வேரியண்ட்டில் மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. 256GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதில் டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. நீங்கள் 2 சிம் கார்டும் ஒரு மெமரி கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 கொடுத்துருக்காங்க. Helio P22 ப்ராசஸர் டைப் கொடுத்துருக்காங்க. octa-core ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதனுடைய பிரைமரி கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2 GHz. இந்த ஃபோனுடைய முக்கியமான ஹைலைட் பார்த்தீங்கன்னா இதில் ஆன்டி ஆயில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் கையில் ஆயில் இருந்தால் கூட உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து 0.2 செகண்ட்ஸில் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதோட இது வெறும் சென்சார் மட்டும், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மட்டும் கிடையாது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்சு நீங்கள் மற்ற ஃபங்க்ஷனும் பண்ணிக்கலாம். அதாவது கால் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆக்ஷனும் பண்ணுற மாதிரி தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை செட்டப் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஹேண்ட்செட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பவர் அடாப்டர், டேட்டா கேபிள், ப்ரொடெக்டிவ் கவர், சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, மேலும் ஃப்ரீ கானா ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கூப்பனும் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா நார்மல் USB சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. 5 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய 2 ஆம்பியர் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. இப்போ இந்த ஃபோனுடைய அவுட்லுக் அண்ட் பில் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம்.
இந்த ஃபோனுடைய டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 6.3 இன்ச் டாட் நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலும் இதனுடைய ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1548 பிக்சலில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரெசல்யூஷன் டைப் HD+, மேலும் இது AMOLED ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில்லும் USB சார்ஜர் போர்ட்டும் ஒரு மைக்கும் 3.5mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கு ரைட் சைடில் எப்பவும் போல் வால்யூம் ராக்கர்ஸ் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் மெமரி கார்ட் ஸ்லாட்டும் டெடிகேட்டட் கூகுள் அசிஸ்டன்ட் கீயும் கொடுத்துருக்காங்க. இது இந்த ஃபோனுக்கு இன்னொரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஃபோனுக்கு டாப் சைடில் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது, எதுவுமே கிடையாது. நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கூட கொடுக்கல. இதனுடைய கேமரா பம்பை பற்றி சொல்லியே தான் ஆகணும். கேமரா பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செட்டப் கேமரா இருந்தாலும் அதனுடைய பம்பை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் கீழே ஃபோன் வச்சா கூட உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கேஸ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ஃபோனுடைய டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய வித் 75.98 mm, ஹைட் 158.96 mm கொடுத்துருக்காங்க. இதனுடைய டெப்த் 9.17 mm கொடுத்துருக்காங்க. ஃபோன் 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொண்டு இருக்கிறதுனால இதனுடைய ஃபோன் வெயிட் பார்த்தீங்கன்னா 192.8 grams கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோன் 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டான் ப்ளூவும், இன்னொன்று கலர் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபன் கோல்டும் இருக்குது. ரெண்டுமே அட்ராக்டிவாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு பிடிச்சது ஆல்ஃபன் கோல்டு தான். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த வீடியோவோட முக்கியமான செக்மெண்ட்டுக்கு வருவோம். இந்த ஃபோனை வாங்குறதுனால என்னெல்லாம் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் ஒரு சில அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு LED ஃப்ளாஷ் வந்து 4 LED ஃப்ளாஷ் இருக்குது. 64 GB மெமரி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1180p வீடியோஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் வித் ஃபுல் HD டிஸ்பிளேயில். 4G வால் சப்போர்ட் பண்ணும். இந்த ஃபோனுடைய முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்டுக்கு, அதாவது 8500 ரூபாய்க்கு ஒரு AMOLED ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இந்த கம்பெனிக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு தேவையான எல்லா வித சென்சாருமே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறது 3 தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கிடையாது, இன்னொன்று டைப் சி சப்போர்ட்டும் கிடையாது. ஃபோன் வந்து ஹெவி வெயிட்டாக இருக்குது. 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டின்றதுனால 188 கிராம்ஸ்ன்றது கொஞ்சம் ஹெவியாக தான் ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை தவிர பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஃபோனை வாங்கணுன்னா என்னோடய ஒப்பீனியன் கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இருக்குது. இதை தவிர வேறு ஏதாச்சும் டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஃபோனில் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஃபோனை வாங்க போகிறீங்களா என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ரிவ்யூ வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.